ஆண்டவருடைய நாம மகிமைப்படுவதாக இந்த காலவெளியிலே தேவனுடைய ஆராதனைக்கு வந்திருக்கிற யாவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்தி வரவேற்கிறோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. கடந்த நாட்களெல்லாம் கண்மணி போல கர்த்தர் பாதுகாத்து நமக்கு நல்ல ஜீவன் சுகபலம் தந்து தேவைகளை சந்தித்து இம்மட்டுமாய் நடத்தி வந்த கிருபைகளுக்காக ஒரு விஷயம் நாம் தலைகளை தாழ்த்தி தேவனுடைய பாதத்தில் அர்ப்பணித்து நாம் ஜெபிப்போம். பரலோக பிதாவே, நன்றியோடு துதிக்கிறோம். இந்த காலவெளிக்காய் ஸ்தோத்திரிக்கிறோம் ஐயா. ஆண்டவரே, இந்த காலவெளியிலும் இந்த வார்த்தையை தியானிக்க முடியாய் வந்திருக்கிற எங்களுக்கு நீர் பாராட்டுகிற கிருபைகளுக்காய் ஸ்தோத்திரம். எங்களை தாழ்த்தி உடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். இந்த காலவெளியில ஆண்டவர் எங்களோடு பேசுவீராக. இந்த வார்த்தைகள் நாங்கள் விசுவாசிக்க, கீழ்ப்படிய, கைக்குள்ள, அதன்படி நடக்க ஆண்டவரே அந்த ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள ஆண்டவர் ஒவ்வொருவருக்கும் அனுக்கிரகம் பண்ணுவீராக. ஆண்டவரே, ஸ்தோத்திர விசுவாசத்தோடு இந்த வார்த்தைகள் இதயத்தில் விதைக்கப்பட ஆண்டவர் இரக்கம் செய்யும். எங்களை தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறோம். துதிகன மகிமையெல்லாம் நமக்கு செலுத்துகிறோம். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன், ஆமேன். ஆண்டவருடைய நாம மகிமைப்படுவதாக. இந்த காலவெளியில நாம் தியானிக்க எடுத்துக்கொண்ட வேத பகுதி ஏசாயாவின் புஸ்தகம் 62 அதிகாரம் 2 வசனத்தை வாசிக்கலாம். புக் ஆஃப் ஐசாயா சாப்டர் 62 verse 2. ஜாதிகள் உன் நீதியையும் சகல ராஜாக்களும் உன் மகிமையையும் காண்பார்கள். கர்த்தருடைய வாய் சொல்லும் புது நாமத்தால் நீ அழைக்கப்படுவாய். ஆண்டவருடைய நாம மகிமைப்படுவதாக. ஏசாயா தீர்க்கதரிசிக்கு ஆண்டவர் சொல்லும் போது இப்படிப்பட்ட வார்த்தைகளை சொல்லுகிறார். ஆனால் ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகத்தின் மூலமாய் புதிய ஏற்பாட்டிலே நமக்கும் ஆண்டவர் புதிய நாமத்தை தர வல்லவராக இருக்கிறார். புதிய ஏற்பாட்டிலும் பழைய ஏற்பாட்டிலும் ஆண்டவர் அநேக தேவ பிள்ளைகளை தெரிந்து கொண்டு அவருடைய பெயர்களை மாற்றினார். அந்த பெயருக்குரிய ஆசீர்வாதங்களை அவர்கள் சுதந்திரித்துக் கொண்டது போல இந்த நாட்களில ஆண்டவர் நம்முடைய பெயர்களை மாற்றி நமக்கு ஒரு புதிய ஆசீர்வாதத்தை தர விரும்புகிறார். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஜாதிகள் உன் நீதியையும் சகல ராஜாக்களும் உன் மகிமையையும் காண்பார்கள். கர்த்தருடைய வாய் சொல்லும் புது நாமத்தால் நீ அழைக்கப்படுவாய். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆண்டவர் ஒரு புதிய நாமத்தை நமக்கு தந்து அதன் மூலமாய் ஒரு ஆசீர்வாதத்தையும் நமக்கு கட்டளிட விரும்புகிறார். பழைய ஏற்பாட்டில ஒரு 4 பெயர்களை நம்ம தியானிக்க கர்த்தர் கிருபை செய்வாராக. புதிய ஏற்பாட்டிலையும் தேவன் அப்படிப்பட்ட காரியங்களை செய்கிறார். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. முதலாவது ஒரு வசனத்தை நம்ம வாசிக்கலாம். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆதியாகமத்தின் புஸ்தகம் 17 அதிகாரம் 5 வசனத்தை நம்ம வாசிக்கும் போது புக் ஆஃப் ஜெனிசிஸ் சாப்டர் 17 verse 5. இனி உன் பேர் ஆபிராம் எனப்படாமல் நான் உன்னை திரளான ஜாதிகளுக்கு தகப்பனாக ஏற்படுத்தினபடியால் உன் பேர் ஆபிரகாம் எனப்படும். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆண்டவர் ஆபிரகாமை அழைக்கும் போது 12 அதிகாரத்துல ஆண்டவர் ஆபிரகாமை எல்லாவற்றையும் விட்டு வர சொல்லி ஆண்டவர் அழைக்கிறார். ஆபிரகாமும் தேவனுக்கு கீழ்ப்படிந்து எல்லாவற்றையும் விட்டு ஆண்டவரை பின்பற்ற ஆரம்பிக்கும் போது அவனுடைய உத்தமத்தை பார்த்து ஆண்டவர் அவனை அதிகமாய் ஆசீர்வதிக்க நினைத்தார். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. அப்படி ஆசீர்வதிக்க அவர் நினைக்கும் போது அவனுடைய பெயரின் மாற்றி அவனை ஒரு புதிய நாமத்தினால் அழைக்கும்படியாய் கர்த்தர் விரும்புகிறார். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. அதை தான் நம்ம ஏசாயாவில் நம்ம வாசிச்சோம். கர்த்தருடைய வாய் சொல்லும் புதிய நாமத்தினால அல்லது புது நாமத்தினால நீ என்ன பண்ணுவாய்? அழைக்கப்படுவாய். நம்ம எல்லாருக்கும் ஆபிரகாம தெரியும். ஆபிரகாமுடைய பழைய பேர் ஆபிராம் என்று சொல்லப்படுகிறது. ஆண்டவர் அவனை ஆபிரகாம் என்று என்ன பண்றாரு? ஒரு புதிய நாமத்தினால் அழைக்கிறார். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆபிரகாம் என்றால் கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இனி உன் பேர் ஆபிராம் என்னப்படாமல் நான் உன்னை திரளான ஜாதிகளுக்கு தகப்பனாக ஏற்படுத்தினபடினால் யூ பிகம் த ஃபாதர் ஆஃப் மெனி நேஷன்ஸ். நிறைய தேசங்களுக்கு நீ ஒரு தகப்பனா என்ன பண்ணுவ? ஈசாக்குன்ற ஒருத்தனுக்கு நீ தகப்பனாய் மாறும்படியாய் உன்னை அழைக்கவில்லை. பல தேசங்கள், பல ஜாதிகள், பலவிதமான மக்களுக்கு நீ ஒரு தகப்பனாய் மாறுவாய். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இன்னைக்கும் ஆண்டவர் நம்மை எப்படி ஆஸ்வதிக்க முடியும்? பல ஜாதி ஜனங்களுக்கு ஒரு ஆவிக்குரிய தகப்பனாக, ஆவிக்குரிய தாயாக, ஒரு வழிகாட்டியாக அநேகரை ஆண்டவருக்குள் பெற்றெடுக்கிற ஒரு கிருபையை ஆண்டவர் நமக்கு தந்து ஆண்டவர் நம்மை ஆஸ்வதிக்க விரும்புகிறார். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஒருவேளை நீங்க கேட்கலாம், நான் கிறிஸ்தவ குடும்பத்திலே பிறந்த கிறிஸ்தவ பேர் தானே எனக்கு இருக்குது, வேதத்தினுடைய நல்ல பரிசுத்தவான்களை பேரை வச்சிருக்கிறேனே, அப்ப என்ன ஆண்டவர் ஒரு புதிய நாமத்தை எப்படி சொல்லுவார்? அது தேவையா என்று நம்ம யோசிக்கலாம். புதிய பேர் என்பது ஆண்டவர் அவர் தம்முடைய பிள்ளைகளுக்கென்று புதிய நாமத்தை என்ன பண்றாரு? தர வல்லவரா இருக்கிறார். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. அதை நம்ம பின்பதாக நம்ம தியானிக்க போகிறோம். ஆபிரகாமை ஆஸ்வதிக்க வேண்டி ஆண்டவர் சித்தம் கொண்டபடினால
அவன் ஒரே ஒரு மகனுக்கு தகப்பனா இருக்க முடியாது அவன் அழைக்கப்படவில்லை. அந்த இடத்துல சொல்லுகிறது, நான் உன்னை திரளான ஜாதிகளுக்கு என்ன பண்ணுவேன், தலைவனால தகப்பனாக நான் என்ன பண்றேன், ஏற்படுத்தினபடியால் உன் பேர் ஆபிரகாம் என்னப்படும் என்று சொல்லி அதற்கு பின்பாக நிறைய ஆசீர்வாதங்களை சொல்றார். 6ஆம் வசனத்திலே வாசிக்கும் போது, உன்னை மிகவும் அதிகமாய் பலுக பண்ணி உன்னிலே ஜாதிகளை உண்டாக்குவேன், உன்னிடத்திலிருந்து ராஜாக்களும் தோன்றுவார்கள். இது புதிய ஏற்பாட்டில் எப்படி அப்படின்னா, நம்ம ஆண்டவரை ஆராதிக்கும் போது, ஆண்டவரை அறிவிக்கும் போது நம்ம மூலமாய் அநேக ரட்சிக்கப்படுவாங்க. அப்ப அவங்களுக்கெல்லாம் ஆண்டவர், அவங்க வேற எந்த சபைக்கு போனாலும் சரி, வேற எந்த தேசத்துக்கு போனாலும் சரி, அவங்களுக்கு நம்ம ஒரு தகப்பனாய், முன்னோடியாய், வழிகாட்டியாய், முதல் ஆண்டவரை அறிவிக்கிற ஒரு சுவிசேஷகனாய், ஒரு கருவியாய் நம்மை பயன்படுத்தி நம்ம மூலமாய் அவருடைய வாழ்க்கையில அவர்கள் ஆண்டவரை கண்டுகொள்ள கர்த்தர் நம்மை பயன்படுத்த போகிறார் என்பதை அறிந்து கொள்வோமாக. ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. தேவன் நம்மை ஆஸ்வதிப்பாராக. 2வது ஒரு வசனத்தை நம்ம வாசிக்கும் போது, இது ஆண்களுக்கு மட்டும் கொடுக்கப்பட்ட ஒரு ஆசீர்வாதம் அல்ல, ஆண்டவர் பெண்களையும் அந்த நிலைமையில் என்ன பண்ணுகிறாரு, ஆசீர்வதிக்க விரும்புகிறார் என்பதை அறிந்து கொள்வோமாக. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. நீ புது நாமத்தால் அழைக்கப்படுவாய் என்பது ஆண்டவர் சபைக்கு கொடுக்கிற, எல்லாருக்கும் கொடுக்கிற ஒரு ஆசீர்வாதமான வாக்குத்தத்தமா இருக்கிறது. இன்னொரு வருஷத்தை நம்ம வாசிக்கலாம். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆதியாகமம் 17ஆம் அதிகாரம் 15-16 வசனங்களை வாசிக்கலாம். புக் ஆஃப் ஜெனிசிஸ் சாப்டர் 17 verse 15 and 16. பின்னும் தேவன் ஆபிரகாமை நோக்கி, உன் மனைவி சாராயை இனி சாராய் என்று அழையாதிருப்பாயாக, சாராள் என்பது அவளுக்கு பேராயிருக்கும். நான் அவளை ஆசீர்வதித்து அவளாலே உனக்கு ஒரு குமாரனையும் தருவேன். அவள் ஜாதிகளுக்கு தாயாகவும் அவளாலே ஜாதிகளின் ராஜாக்கள் உண்டாகவும் அவளை ஆசீர்வதிப்பேன் என்றார். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இங்கே ஆபிரகாமை அழைத்து ஆண்டவர் ஆபிரகாமை ஆஸ்வதிக்கிறார். அதற்கு பிறகு ஆபிரகாமுடைய மனைவியையும் ஆண்டவர் அவளுடைய பேரை என்ன பண்றாராம், பெருமைப்படுத்தும்படியாக விரும்பினார். ஆண்டவர் சொல்றாரு, ஆபிரகாமை பார்த்து சொல்றாரு, உன் பேரை பெருமைப்படுத்துவேன்னு சொல்லிட்டு. இங்க நம்ம வாசிக்கிறோம் 17ஆம் அதிகாரத்துல, ஆதியாகமம் 17-15-16 வசனத்துல ஆண்டவர் பாருங்க, சாராளோடையும் அப்படிப்பட்ட ஒரு வாக்குத்தத்தமான உடன்படிக்கை செய்தார் பாருங்க. பின்னும் தேவன் ஆபிரகாமை நோக்கி, உன் மனைவி சாராயை இனி சாராய் என்று என்ன பண்ணுவதாக அழையாதிருப்பாயாக, சாராள் என்பது அவளுக்கு எப்படி இருக்கும், பேரா இருக்கும். நான் அவளை என்ன பண்ணுவேன், ஆசீர்வதித்து அவளாலே உனக்கு ஒரு குமாரனையும் தருவேன். அவள் ஜாதிகளுக்கு தாயாகவும். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. She also a mother of many nations. ஜாதிகளுக்கு தாயாகவும் அவளாலே ஜாதிகளின் ராஜாக்கள் உண்டாகவும் அவளை என்ன பண்ணுவேன், ஆசீர்வதிப்பேன். கர்த்தருடைய நாமம். இவர் ஃபாதர் ஆஃப் நேஷன்ஸ் அப்படின்றார். பல தேசங்களுக்கு தகப்பனா, ஜாதிகளுக்கு தகப்பனா உன்னை மாற்றுவேன். அது மாத்திரமல்ல, சாராலும் அந்த உடன்படிக்கைக்கு கீழ்ப்படிந்து ஆபிரகாமோடே அவள் கடந்து வந்தபடினால அவளையும் ஆண்டவர் என்ன பண்றாராம், தேசங்களுக்கு ஒரு தாயாக மாற்ற ஆண்டவர் விரும்புகிறார். ஜாதிகளுக்கு தாயாக கர்த்தர் என்ன பண்ணுகிறாரு, மாற்றுகிறார். அப்ப இன்னைக்கும் இந்த புதிய ஏற்பாட்டு நாட்களிலே, காலங்களில ஆண் என்றுமில்லை பெண் என்றுமில்லை என்று சொல்லி வேதம் பவுல் தன்னுடைய நிருபத்தில் எழுதுகிறார். யூதன் என்றுமில்லை கிரேக்கர் என்றுமில்லை, ஆண்டவரை விசுவாசிக்கிற ஒவ்வொருடைய பேரையும் ஆண்டவர் பெருமைப்படுத்துகிறார், புதிய நாமத்தை தருகிறார். அன்பான தேவ பிள்ளைகளே, கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த நாட்களிலும் தேவன் அதை செய்யும்படியாய் நாம் தேவனுடைய சித்தத்துக்கு ஒப்புக் கொடுக்கும் போது அழைக்கப்பட்டவர்களை ஆண்டவர் நிச்சயமாய் கனப்படுத்த விரும்புகிறார் என்பதில் சந்தேகமில்லை. ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. 3வது ஒரு பெயரை நம்ம வாசிக்கும் போது கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆதியாகமத்தின் புஸ்தகம் 32ஆம் அதிகாரம் 28ஆம் வசனத்தை நம்ம வாசிக்கலாம். புக் ஆஃப் ஜெனிசிஸ் Chapter 32 verse 28. அப்பொழுது அவர், உன் பேர் இனி யாக்கோபு எனப்படாமல் இஸ்ரவேல் எனப்படும், தேவனோடும் மனிதரோடும் போராடி மேற்கொண்டாயே என்றார். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆண்டவர் அதற்கு பிறகு ஒரு மனுஷனுடைய பெயரை இங்க மாற்ற விருப்பமுள்ளவராய் காணப்பட்டார். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. அன்பான தேவ பிள்ளைகளே, நம்முடைய வாழ்க்கை தேவனுக்காக நாம் மாற்றும் போது நம்முடைய பெயரையும் மாற்றி புதிய நாமத்தினால, அந்த புதிய நாமத்தினால பல ஆசீர்வாதங்கள் உள்ள என்ன பண்ணுகிறது, காணப்படுகிறது. அந்த நேம்ல ஒரு மீனிங் இருக்குது. The name contains a blessings. ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. எல்லா பேர்ல ஒரு அர்த்தம் இருக்கிற மாதிரி ஆண்டவர் சொல்லுகிற புது நாமத்துல ஒரு வல்லமையும்
ஒரு ஆசீர்வாதமும் அதுல என்ன பண்ணுகிறது, காணப்படுகிறது என்பதை மறந்துவிட வேண்டாம். யாக்கோபை பற்றி நமக்கு தெரியும், ஆபிரகாமுடைய பேரன் என்று சொல்லலாம். ஆபிரகாமுடைய மகன் ஈசாக்கு, ஈசாக்குக்கு 2 மகன்கள் பிறந்தார்கள். அதுல இந்த இளையவனை ஆண்டவர் அதிகமாய் நேசித்தார். ஏனென்றால் அவன் தேவனுக்கு தன்னை முற்றிலும் ஒப்பு கொடுத்ததுனால அவனுடைய பெயர் மாற்றப்பட்டது. ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆதியாகமம் 32ஆம் அதிகாரம் 28ஆம் வசனத்துல கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவது நமக்கு தெரியும். தகப்பன் வீட்டை விட்டு ஓடி வர்றான், மாமா வீட்டுல போய் தஞ்சம் புகுறான், மாமாவினால் ஆசீர்வதிக்கப்படுகிறான். இப்படி ஆசீர்வாதம் மாமாவுக்கு கூட இருக்கிறவர்களுக்கு தாங்க கூடாமல் இருந்தது. ஒரு சின்ன பகை வருகிறது. திரும்ப ஆண்டவர் இவனை சொந்த தேசத்துக்கு கொண்டு வருகிறார். அந்த நேரத்துல தன்னுடைய அண்ணனை ஏமாற்றி கடந்து சென்ற அந்த ஒரு பயம் அவனுக்குள்ள காணப்பட்டபடினால அவன் கடைசியா எல்லாவற்றையும் விட்டு விட்டு ஆண்டவருடைய பாதத்துல போராட ஆரம்பிக்கிறான். இன்னொரு விதத்துல சொல்ல போனா ஆண்டவருக்கு முற்றிலும் தன்னை அர்ப்பணித்தவனாய் காணப்பட்ட வேளையில ஆண்டவர் இன்னும் அவனை ஆசீர்வதிக்க விரும்பினார். அவன் 2 பரிவாரங்களோடு வர்றான். ஆண்டவர் உலக பிரகாரமான ஆசீர்வாதத்தை அவனுக்கு தந்திருந்தாலும் தேவன் அவனை இன்னும் அதிகமாய் ஆவிக்குரிய நிலைமைகளும் சரி, உலகத்திலே சரி அவனை ஆஸ்வதிக்க சித்தம் உள்ளவராய் ஆண்டவர் என்ன விரும்பினார் என்றால் அவனுடைய பெயரை மாற்றி அவனை ஆஸ்வதிக்க ஆண்டவர் என்ன பண்ணாரு, சித்தம் கொண்டவராய் காணப்பட்டார். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இப்போ அவர் ராத்திரி வேளையில அந்த யாப்போக்கு என்ற நதியை கடந்து மனைவி பிள்ளைகளை அக்கறைப்படுத்தி இவன் தனியாய் போராடி ஜெபிக்கும் போது அவன் ஆண்டவரோடு போராடுகிறதை வாசிக்கிறோம். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. அந்த முந்தின அதிக வசனங்களை வாசிக்கும் போது அப்போ ஆண்டவர் அவனை பார்த்து கேட்கிறார். இது ஒரு 28ஆம் வசனத்துல, அப்பொழுது அவர் உன் பேர் இனி யாக்கோபு எண்ணப்படாமல் இஸ்ரவேல் என்னப்படும். இஸ்ரவேல் அப்படின்னா என்ன, தேவனோடும் மனிதனோடும் போராடி மேற்கொண்டவன். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. யாக்கோபு என்றால் எத்தன் அல்லது ஏமாற்றுக்காரன் என்கிற பெயர், பழைய பெயர் அவனுக்கு இருந்தது. அந்த பெயருடைய அர்த்தம் அப்படிதான். அதை போலவே அவனுடைய வாழ்க்கையில செயல்பட்டான், காணப்பட்டான். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆனா புதிய ஏற்பாட்டில் the one who struggles with God, ஆண்டவரோடு போராடி மேற்கொண்டவன் அல்லது போராட்டத்துல மேற்கொண்டவன், வெற்றி கொண்டவன் என்று சொல்லி ஆண்டவருடைய பெயரை மாற்றுவதை நம்ம வாசிக்கிறோம். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. நமக்கு பல பேர் இந்த உலகத்துல நம்மளை கூப்பிட்டாலும் சரி, இல்ல நம்ம ரட்சிக்கப்பட்ட பிறகும் பல பேர் பல இழிவான பெயர்களை உடையவர்களாய் நம்ம அப்படி அந்த நோக்கத்துல பார்த்தாலும் ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையை மாற்றி நம்மை ஆஸ்வதித்து ஒரு புதிய நாமத்தை ஆண்டவர் என்ன பண்றாராம், தருகிறார். அப்ப ஆண்டவர் அந்த நாமத்தை தரும்போது அந்த நாமத்தினாலேயே நம்ம அழைக்கப்படுவோம் என்பதுல சந்தேகமில்லை. ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. மோசேயில நம்ம பார்க்கும்போது பழைய ஏற்பாட்டு காலங்கள்ல அந்த யாத்ராமத்திலிருந்து நம்ம கீழே வரைக்கும் பார்க்கும்போது கர்த்தருடைய தாசனாகிய மோசேன்னு சொல்லி அந்த டைட்டிலோடு அவன் அழைக்கப்படுகிறதை நம்ம வேதத்துல பார்க்கிறோம். அப்ப ஆண்டவருக்கு கீழ்ப்படியும் போது ஆண்டவர் தன்னுடைய கனத்தையும் மகிமையும் தந்து ஆண்டவர் நம்மை ஆஸ்வதிக்க வல்லமுடையவராக இருக்கிறார் என்பதில் சந்தேகமில்லை. ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. வேதத்திலிருந்து பழைய பாட்டுல இன்னொரு நம்ம பேரை நம்ம வாசிக்கும் போது ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. 2 சாமுவேல் 12ஆம் அதிகாரம் 25ஆம் வசனத்தை நம்ம வாசிக்கும் போது 2 சாமுவேல் 2 Samuel chapter 12 verse 25. அவர் தீர்க்கதரிசியாகிய நாத்தானை அனுப்ப அவன் கர்த்தரை நிமித்தம் அவனுக்கு எதிதியா என்று பெயரிட்டான். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. தாவீதுக்கு ஒரு மகன் பிறக்கிறான். அவனுக்கு சாலமோன் என்று சொல்லி தாவீது பெயர் எடுக்கிறான். அதுக்கு பிறகு பாருங்க, அந்த பெயர் இட்ட உடனே ஆண்டவர் என்ன பண்றாரு, நாத்தான் என்ற தீர்க்கதரிசியை தாவீதுக்கு அனுப்புகிறார். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. அவர் தீர்க்கதரிசியாக நாத்தானை அனுப்ப அவன் கர்த்தர் நிமித்தம் அவனுக்கு எதிதியா என்று என்ன பண்ணுகிறாராம், பெயரிடுகிறார். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. அப்படின்னா beloved of the Lord, ஆண்டவருக்கு பிரியமானவன் என்று பெயர். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஏன்னா ஆண்டவர் அவன் மேல அன்பா இருந்தார் சொல்லி கடந்த அந்த முந்தைய வசனங்களை நம்ம வாசிக்கிறோம். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. அப்போ ஆண்டவர் ஒவ்வொருவரையும் தெரிந்து கொண்டு ஏற்ற வேளையில ஆண்டவர் என்ன பண்றாரு, பெயர்களை மாற்றி ஆஸ்வதிக்கிறார் அல்லது ஆசிர்வதித்து என்ன பண்றாரு, அவருடைய பெயரை மாற்றி கர்த்தர் அவர்களை விதமாய் கனப்படுத்த விரும்புகிறார். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இது ஒரு ஆசீர்வாதம். இந்த நாட்களிலேயும் அநேகரை ஆண்டவர்
அந்த விதமாய் ஆஸ்வதிக்க விரும்புகிறார். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆண்டவரே என் பேரை மாற்றுங்க நம்ம ஜெபிக்கிறதுக்கு முன்னாடி என்ன முதல்ல மாற்றுங்கன்னு சொல்லி நம்ம என்ன பண்ணணும்? ஜெபிக்கணும். ஆண்டவரே என்னை மாற்றுங்க, நான் பழைய மனுஷனா இருக்கக்கூடாது, பழைய மனுஷியா இருக்கக்கூடாது. ஏன் மூலமாய் ஆண்டவரே ராஜாக்கள் தோன்ற வேண்டும், ஜனங்கள் ரட்சிக்கப்பட வேண்டும், ஜனங்கள் இயேசுவை ஏற்றுக்கொள்ள வேண்டும். நான் அநேகருக்கு தாயாக, அநேகரை ஆண்டவருக்குள்ள வழிநடத்துகிறவனாக நான் காணப்பட வேண்டும் என்று நம்ம ஜெபிக்கும் போது ஆண்டவர் ஒரு நாள் வரும், நம்முடைய பேரை பெருமைப்படுத்துவார், புதிய நாமத்தை தருவார், புதிய பேரினால் நம்ம அழைக்கப்படுவோம். உயர்ந்த கனத்திற்குரிய பாத்திரமாக ஆண்டவர் நம்மை என்ன பண்ணுவார்? இந்த உலகத்தில் வெற்றி சிறக்க பண்ணுவார் என்பதில் சந்தேகமில்லை. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இவங்க எல்லாம் அவருடைய வாழ்க்கை மாற்றப்பட்டது. அதனால ஆண்டவருடைய பேரை என்ன பண்ணாரு? மாற்றினார். ஆபிரகாமும் சரி, சாராலும் சரி, தன்னுடைய பழைய பட்டணங்கள் எல்லாவற்றையும் விட்டு ஆண்டவருக்காக அந்த முதிர் வயதுல தன்னை ஒப்பு கொடுத்து வந்ததுனால ஆண்டவர் அவர்களை ஆசீர்வதித்து அவருடைய பெயரை மாற்றினார். யாக்கோபும் தன்னுடைய ஆசீர்வாதம், தன்னுடைய சொந்த பந்தம், மனைவி, பிள்ளைங்க எல்லாத்தையும் விட்டுட்டு ஆண்டவர் எனக்கு போதும் சொல்லி பற்றி கொண்டபடினால ஆண்டவர் யாக்கோபை என்ன பண்ணாரு? ஆசீர்வதித்தார். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. அப்ப நாம் நம்முடைய வாழ்க்கையில ஆண்டவரை உண்மையாய் பின்தொடர்ந்து எல்லாவற்றையும் விட்டு வரும்போது நிச்சயமாய் ஆண்டவர் நம்ம என்ன பண்ணுவாரு? ஆசீர்வதிக்க உண்மையுள்ளவராக இருக்கிறார். சீஷர்கள் எத்தனையோ பேர் ஆண்டவர் என்ன பண்ணாங்க? பின்தொடர்ந்தாங்க. ஆனா ஆண்டவர் பாருங்க, புதிய ஏற்பாட்டில் இன்னொருடைய பெயரை மாற்றுகிறத நம்ம வாசிக்கிறோம். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஒரு வசனத்தை நம்ம வாசிக்கலாம் பாருங்க. பழைய ஏற்பாட்டில் மாத்திரமல்ல, புதிய ஏற்பாட்டிலே ஆண்டவர் இந்த காரியங்களை செய்கிறத நம்ம வாசிக்கிறோம். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஒரு வசனத்தை நம்ம வாசிக்கலாம். யோவான் 1 அதிகாரம் 42 வசனம். புக் ஆஃப் ஜான், காஸ்பல் அக்கார்டிங் டு ஜான், சாப்டர் 1 verse 42 நம்ம வாசிக்கலாம். பின்பு அவனை இயேசுவின் இடத்தில் கூட்டிக் கொண்டு வந்தான். இயேசு அவனை பார்த்து, நீ யோனாவின் மகனாகிய சீமோன், நீ கேபா எனப்படுவாய் என்றார். கேபா என்பதற்கு பேதுரு என்று அர்த்தமாம். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. யோவான் 1 அதிகாரம் 42 வசனத்துல ஆண்டவர் பேதுரு பார்த்து சொல்லார் பாருங்க. பின்பு அவனை இயேசுவிடத்தில் என்ன பண்ணாங்க? கூட்டிக் கொண்டு வந்தான். இயேசு அவனை பார்த்து, நீ யோனாவின் மகனான சீமோன், அப்பா பேரையும் சொல்றாரு ஆண்டவர். நீ யோனாவின் மகனான சீமோன், நீ கேபாய் என்ன பண்ணுவ? எண்ணப்படுவாய். எண்ணப்பட்டாயில எண்ணப்படுவாய். ஹியர் ஆஃப்டர் யூ வில் பி கால்ட் அஸ் அ கேஃபாஸ். கேபா என்னப்படுவாய் என்றார். கேபா என்பதற்கு பேதர் என்று அர்த்தமாம். அப்ப அவருடைய பழைய பேர் என்னன்னா சீமோன். அவருடைய பழைய பேர் என்னது? சீமோன். அந்த புது பேரை சேர்த்துதான் நம்ம என்ன பண்றோம்? சீமோன் பேதுரு அழைக்கிறோம். அந்த பேதுருன்ற வார்த்தையை ஆண்டவர் அவனுக்கு என்ன பண்றாரு? ஒரு புதிய நாமத்தை கொண்டு அவருக்கு என்ன பண்றாரு? புதிய நாமமாய் ஆண்டவர் அவனுக்கு என்ன பண்ணுகிறாரு? கொடுக்கிறார். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. அந்த வசனத்தை நம்ம வாசிக்கலாம். கேபா என்பதற்கு பேதுரு என்று அர்த்தமாம். இன்னொரு வசனத்தை வாசிக்கலாம். மத்தேயு 16 அதிகாரம் 18 வசனம். மேத்யூ சாப்டர் 16 verse 18. மேலும் நான் உனக்கு சொல்லுகிறேன், நீ பேதுருவாய் இருக்கிறார். இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன், பாதாளத்தின் வாசல்கள் அதை மேற்கொள்வதில்லை. ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. பேதுரு அப்படின்னா என்னது? பாறை என்று அர்த்தம். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. பேதுருவை ஆண்டவர் எப்படி மாற்றினாரு? பாறையை போல மாற்றினார். அவன் வாழ்க்கை அப்படிதான் காணப்பட்டது. ஆரம்பத்துல தண்ணீர் என்ன பண்ணாரு? ஆண்டவரை காட்டி கொடுக்கிற ஒரு சமயத்துல ஆண்டவரை இல்லை என்று மறுதளித்த பேதுரு அபிஷேகத்தை பெற்ற பிறகு ஆண்டவருக்காக என்ன பண்ணாரு? வைராக்கியமா இருந்து ஜீவித்து அவருடைய முதல் பிரசங்கத்திலே அவர் ஆண்டவருக்காக வைராக்கியமா இருந்ததை நம்ம பார்க்கிறோம். அவருடைய பிரசங்கத்தில் அநேக பேர் ரட்சிக்கப்பட்டது மாத்திரமல்ல, அவர் என்ன பண்ணாரு? அந்த அளவுக்கு கடிந்து கொண்டு, அது மாத்திரமல்ல யாருக்கும் பயப்படாதபடி தைரியமாய் ஆண்டவருக்காக ஊழியம் செய்து நம்ம வாசிக்கிறோம். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. அப்போ இந்த நாட்களிலேயும் ஆண்டவர் நமக்கு ஒரு புதிய நாமத்தை கொடுக்க விரும்புகிறார். அப்படின்னா என்னன்னா, ஒரு புதிய வாழ்க்கை, புதிய அபிஷேகம், புதிய வல்லமையை நாம் அனுபவித்து நாம் பெற்றுக்கொண்டு அனுபவிக்க கர்த்தர் விருப்பமுள்ளவராக இருக்கிறார். நாம் நம்மை முற்றிலும் ஒப்பு கொடுக்கும் போது, எல்லா சீஷர்ல கூப்பிடுறாங்க, எல்லாரும் பின்னாடி வர்றாங்க. ஆனா பேதுருவை கூப்பிடும் போது வசனம் சொல்லுது, அந்த வலைகளை அப்படியே விட்டுட்டு ஆண்டவர் என்ன பண்ணாராம்? பின் சென்றார். அந்த சம்பவத்தை வாசிக்கும் போது ராத்திரி முழுதும் மீன் பிடிச்சு ஒன்னும் கிடைக்கலன்னு சொல்லி அங்கலாய்க்கும் போது கர்த்தர் போய் உதவி செய்யறாரு. கர்த்தர் சொல்றாரு. கர்த்தர் சொன்னபடியே அந்த வலையை ஆழத்துல போடுன்னு சொல்லுகிறப்போ அவர் என்றும் பேசாதபடி கர்த்தருக்கு கீழ்ப்படிந்தார். 2 படகு நிறையத்தக்க அல்லது வலை கிழியத்தக்க
நிறைய மீன்கள் 153 பெரிய மீன்களை பிடிச்சிட்டு கரைக்கு வந்த பிறகு ஆண்டவர் சொல்றாரு, என் பின்னே வாருங்கள். அப்போ அந்த வலையும் படகையும் எல்லாவற்றையும் விட்டு விட்டு அப்படியே பின் சென்றார்கள் வசனம் சொல்லுகிறது. ஆண்டவருடைய அப்ப அவங்க தன்னை முற்றிலும் ஒப்பு கொடுத்தபடினால ஆண்டவருடைய பேரை என்ன பண்ணாராம், மாற்றி ஒரு புதிய நாமத்தினால பேதுரு என்ன பண்ணாரு, அழைத்து அபிஷேகித்து பயன்படுத்தி ஆஸ்வதித்தார். கர்த்தருடைய நாமம். எனக்கு ஒரு புது பேரு, சில பேர் பாத்தீங்கன்னா ஞானசாரம் எடுக்கும்போது பழைய பேர் வச்சிருப்பாங்க, இந்து கடவுளுடைய பெயர்கள் அல்லது ஒரு வேதத்தில் இல்லாத பெயர்கள் இருக்கும். அப்ப அவங்களுக்கு நம்ம புதிய பேரை நம்ம என்ன பண்றோம் வைத்து, சிலருக்கு என்ன பண்றோம் அந்த நாமத்தை அவங்களுக்கு சொல்லி, இப்போ வேதத்தில் உள்ள பரிசுத்தவான்கள் பெயரையோ வேதத்தில் உள்ள பெயரையோ சொல்லி நம்ம ஞானசானம் கொடுக்கிறோம். அது அவங்க முற்றிலுமாய் அர்ப்பணிக்கும் போது எந்த பெயரை அவர்கள் தரித்துக் கொள்கிறார்களோ அந்த பெயரை போலவே அவர்கள் ஆஸ்வதிக்கப்படுவார்கள். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவார்கள். பெயர் வைக்கிறதுனால அவங்க ஆஸ்வதிக்கப்படல, அவங்க முற்றிலும் ஒப்பு கொடுக்கும் போது கர்த்தர், அந்த வசனம் அப்படித்தான் சொல்லுது, கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுதா. ஏசாயா 62:2 வாசிக்கும் போது, ஜாதிகள் உன் நீதியையும் சகல ராஜாக்கள் உன் மகிமை என்ன பண்ணுவாங்க, காண்பார்கள். உன்னுடைய நீதி முதல்ல ராஜா ஜனங்களை போய் எட்டணும், அப்புறம் என்ன போய் என்ன பண்ணணும், எட்டணும். கொர்நேலியு என்ற மனுஷனுடைய நீதி பரலோகத்தை போய் எட்டினதாம். அவனுடைய தான தர்மங்கள்லாம் பரலோகத்தை போய் எட்டிருச்சான். அதனால ஆண்டவர் பார்த்தாரு, பேதுரு அனுப்பி அவனை என்ன பண்றாரு, அந்த இடத்துல அவனை ஆண்டவர் அபிஷேகிக்கிறத வாசிக்கிறோம். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுதா. நம்முடைய நீதி ஜனங்களை போய் ரீச் ஆகணும், அது ஆண்டோடைய போய் எட்டுகிறதாய் காணப்படும் போது ஆண்டவர் புதிய நாமத்தை நமக்கு என்ன பண்றாரு, தருகிறவரா. ஜனங்க பார்க்கணும்னு சொல்ற நீதி இல்ல, இது தேவனுக்கு பயந்து, அதான் வேதம் சொல்லுது, வலது கை கொடுக்கறதே இடது கைக்கு தரக்கூடாது. அப்படிப்பட்ட நீதிமான்களாய் நம்ம அந்த நீதிகளை நிறைவேற்றும் போது ஆண்டவர் புதிய நாமத்தை, புதிய அபிஷேகத்தை, புதிய கிருபையை, புதிய வல்லமையை, புதிய ஆசீர்வாதத்தினால இந்த நாட்களை நிரப்புறதுக்கு ஆண்டவர் காத்திருக்கிறார் என்பதை நாம் மறந்து போக கூடாது. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. 2 காரியங்கள் ஆண்டவர் நம்மை புதிய நாமத்தினால் அழைக்க வேண்டும் என்றால் நம்ம செய்ய வேண்டிய 2 காரியங்கள்ல ஒரு வசனத்தை நம்ம வாசிக்கலாம். ஏசாயா 62:2 நம்ம வாசிக்கலாம். ஜாதிகள் உன் நீதியையும் சகல ராஜாக்களும் உன் மகிமையும் காண்பார்கள். கர்த்தருடைய வாய் சொல்லும் புது நாமத்தால் நீ அழைக்கப்படுவாய். ஜாதிகள் உன் நீதியை என்ன பண்ணணும், காணும் போது ஆண்டவர் புதிய நாமத்தினால நம்ம என்ன பண்றாரு, கனப்படுத்துகிறார். நீதி என்றால் அப்படின்னா என்னன்னா, நல்ல ஒரு சாட்சி உள்ள வாழ்க்கை தான் என்னது, நீதி. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. நீதி ஆண்டவருக்கு பிரியமானவைகளை நம்ம செய்யும் போது நம்ம சாட்சி என்ன பண்ணுகிறோம், பெற்றுக்கொள்கிறோம். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. நம்ம வாழ்க்கையில சாட்சி உள்ள வாழ்க்கை வேண்டும். உலகத்திற்கு என்ன பண்ணுங்க, சாட்சியா இருங்கள். பரிசுத்தாவின் மேல் வரும்போது நீங்கள் பலனடைந்து யூதாயா சமாரியா தேசம் முழுவதும் என்ன பண்ணுவீங்க, சாட்சிகளா இருப்பீர்கள். நம்மளை பற்றி எத்தனை பேர் சாட்சி கொடுக்கறாங்க, நம்முடைய சாட்சி சபையில நம்மளை பற்றி எப்படி இருக்கிறது, நம்முடைய குடும்பங்கள் எப்படி இருக்கிறது, அக்கம் பக்கத்துல நம்முடைய சாட்சி எப்படி இருக்கிறது. ஒருவேளை நம்ம சொல்லலாம், அக்கம் பக்கம் இருக்கவங்களாம் பொறாமையா இருக்கிறாங்க, சாட்சி கொடுக்க மாட்டாங்க. சரி, அது ஒரு பக்கம் இருக்கட்டும். சபையில நம்மளை பற்றி யார் என்ன சாட்சி கொடுக்கிறார், இந்த காரியங்களை கர்த்தர் அறிகிறவரா இருக்கிறார். அப்ப நம்முடைய சாட்சி ஆண்டவருக்கு பிரியமானதாய் காணப்படும் போது ஆண்டவர் நம்மளை ஊழியத்துக்கு வேறுபிரிக்கிறார், புதிய நாமத்தை தருகிறார், நம்மை கர்த்தர் ஆஸ்வதிக்கிறார். தீமோத்தேயை பத்தி நம்ம சொல்லும் போது ஒரு வசனத்தை நம்ம வாசிக்கலாம். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. புக் ஆஃப் ஆக்ட்ஸ் சாப்டர் 16 verse 1 and 2. அப்போஸ்தலர் 16ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் 2ஆம் வசனத்துல, அதன் பின்பு அவன் தெர்பைக்கும் லீஸ்திராவுக்கும் போனான். அங்கே தீமோத்தேயு எண்ணப்பட்ட ஒரு சீஷன் இருந்தான். அவன் தாய் விசுவாசமுள்ள யூத ஸ்திரீ, அவன் தகப்பன் கிரேக்கன். அவன் லீஸ்திராவிலும் இக்கோனியாவிலும் உள்ள சகோதரராலே நற்சாட்சி பெற்றவனாயிருந்தான். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. பவுலுடைய ஊழியங்கள்ல பவுல் ஒருத்தரை சந்திக்கிறாரு, ஒரு இளம் வாலிபனை சந்திக்கிறாரு. அந்த இளம் வயசுலயே அவன் சாட்சி உள்ளவனாய் காணப்பட்டதை குறித்து வேதத்தில் இங்கு பெருமையாய் அவனை பற்றி சாட்சியை பற்றி எழுதப்பட்டிருக்கிறது. அதன் பின்பு அவன் தெர்பைக்கும் லிஸ்திராவுக்கும் போனான். அங்கே தீமோத்தி என்னப்பட்ட ஒரு சீஷன் என்ன பண்ணானா இருந்தான். நம்மள மாதிரி ஆண்டவரை பின்பற்றுகிற ஒரு சீஷன், ஒரு விசுவாசியை போல காணப்படுகிறான். அவன் தாய் விசுவாசம் உள்ள யூத ஸ்திரீ, அவன் தகப்பன் யாரு, ஒரு கிரேக்கன். நல்லா புரிஞ்சுக்கோங்க, கிரேக்கன்னா ரட்சிக்கப்பட்டவங்களா ரட்சிக்கப்படாதவங்களா அது முக்கியம் இல்ல.
ஒரு மாற்று கலாச்சாரத்துல பிறந்து வாழ்கிற ஒருத்தன் 2ஆம் வருஷத்துல அவன் லிஸ்திராவிலும் இக்கோனியாவிலும் உள்ள சகோதரராலே, அப்படின்னா சபையில் உள்ள சகோதரால் அவன் என்ன பண்ணானா, சாட்சி பெற்றவனாய் காணப்பட்டான். ஆண்டவருடைய நாம மகிமைப்படுவதாக. அன்பான தேவ பிள்ளைகளே, நம்முடைய நீதி நமக்கு சாட்சியை கொண்டு வருகிறதா என்ன பண்ணணும், காணப்படும். நான் நீதியா வாழ்றேன், என் நீதி யாருக்கும் தெரியாது அப்படின்னா நம்மளை பற்றி அட்லீஸ்ட் ஒரு 2 பேர் தப்பா பேசினாலும் அட்லீஸ்ட் நம்மளை பத்தி இன்னும் ஒருத்தராது இல்ல அவர் அப்படி கிடையாது, அவர் நல்லவர்னு சொல்லும். இன்னைக்கு நம்முடைய சாட்சி எப்படி இருக்கிறது என்பதை ஆண்டவர் அறிந்து அதன் மூலமாய் நம்ம என்ன பண்றாரு, நமக்கு ஒரு புதிய நாமத்தை கொடுக்க விரும்புகிறார். சாட்சி இல்லாதவர்களையும் சாட்சி உடையவர்களாய் மாற்றுகிறதுக்கு தான் அபிஷேகம் காணப்படுகிறது. ஆண்டவருடைய நாமம் நாம் மகிமைப்படுவதாக. அப்போஸ்தலர் 1:8 அப்படிதான் சொல்லுகிறது. பரிசுத்தாவிகள் மேல் வரும்போது நீங்கள் என்ன பண்ணுவீங்க, பலன் அடைந்து எருசலேமில் எங்க சாட்சி இல்லையோ அங்கேயே கர்த்தர் சாட்சியா மாற்ற அவரால் கூடும். அப்ப தேவனுக்கு ஒப்பு கொடுத்து அவருடைய சத்தியங்களுக்கும் சபைக்கும் சட்டத்திற்கும் கீழ்ப்படிந்து தேவனை நேசித்து எப்படி பழைய ஏற்பாட்டில் எல்லாரும் தங்களை முற்றிலும் ஒப்பு கொடுத்தார்களோ, புதிய ஏற்பாட்டில் பேதுரு எப்படி முற்றிலும் எல்லாத்தையும் விட்டு விட்டு ஆண்டவருக்கு பின் சென்றானோ, அதை போல கம்ப்ளீட் சரண்டர். அப்படி இருக்கும்போது ஆண்டவர் நம்மை கொண்டு ஒரு சாட்சி அங்க ஏற்படுத்துகிறார். இடத்துல மாற்றமில்லை. அவனுடைய சாட்சியை பார்த்து, தீமோத்தேயுடைய சாட்சியை பார்த்து பவுலே என்ன பண்றாரு, அவனை உடனே ஊழியத்துக்கு கூட்டிக்கிறார். சாகர வரைக்கும் பவுலோடு இருந்தார் தீமோத்தி. எத்தனையோ ஊழியக்காரங்க வந்தாங்க, பர்னமாசு, பவுல், அவங்க இவங்க, மார்க்கு, எத்தனையோ பேர் வந்தாங்க. ஆனா கடைசி வரைக்கும் பவுலோடு இருந்தது யாருன்னா தீமோத்தி. தீமோத்தி வந்து ஒரு வல்லமையான ஊழியக்காரன் அப்படின்லாம் பைபிள் என்ன பண்ணல, சொல்லப்படல. சீலா மூலமாய், பவுல் சீலா மூலமாய் கர்த்தர் அற்புதங்கள் செய்தார். பவுல் பர்னபாஸ் மூலமாய் கர்த்தர் அற்புதங்களை செய்தார். ஆனா பவுலும் தீமோத்தியும் செஞ்சு அற்புதம் செஞ்சாருன்னா வேதத்துல பெரிய அடையாளம்லாம் இல்லை. ஆனா அவன் கடைசி வரைக்கும் எப்படிப்பட்டவனாய் காணப்பட்டானா, சாட்சி உள்ளவனாய் காணப்பட்டான். தன்னுடைய மரண காலத்திலையும் 2 தீமோத்தி எழுதும் போது கிட்டத்தட்ட பவுலுக்கு மரண தருவாய். அப்ப தீமோத்திட்ட சொல்றார், எல்லாவற்றையும் தீமோத்திட்ட ஒப்படைக்கிறார். அந்த அளவுக்கு அவன் உண்மையுள்ளவனாய் காணப்பட்டான். ஆண்டவருடைய நாம மகிமைப்படுவதாக. அப்போ நீதியை செய்கிறவர்கள், நம்ம ஏசாயால நம்ம வாசிச்சோம், ஜாதிகள் ஒரு நீதி என்ன பண்ணணும், அறிந்து கொள்ளணும். நீதியை தெரியா, இந்த உலகத்துல நீதி கிடையாது, ஜனங்க நீதியா வாழ மாட்டாங்க. ஆனா நம்ம நீதியா வாழ்ந்தாங்க. உங்களுடைய வெளிச்சம் இருளில என்ன பண்ணணுமா, பிரகாசிக்கும். விசுவாசிங்க மத்தியில நம்ம எல்லாரும் நல்லவங்க தான் சொல்லுவாங்க, யாரும் நம்மள தீவன் சொல்ல மாட்டாங்க. அவிசுவாசிகள் நம்மளை பற்றி என்ன சொல்றாங்கன்றதுல நம்ம கவனமா இருக்கும் போது கர்த்தர் நிச்சயமாய் ஒரு புதிய நாமத்தை நமக்கு என்ன பண்ணுகிறார், தர வல்லவராய் இருக்கிறார். ஆண்டவருடைய நாம மகிமைப்படுவதாக. முதலாவது நம்ம பார்த்தோம், கர்த்தருடைய நாம மகிமைப்படுவதாக. நீதியை செய்கிறவர்களாய் அல்லது சாட்சி உள்ள வாழ்க்கை வாழ்க்கிறவர்களை ஆண்டவர் புதிய நாமத்தை கொண்டு அவர்களை ஆஸ்வதிக்கிறார். 2வது ஒரு வருஷத்தை நம்ம வாசிக்கும் போது ஏசாயா 65:15, ஐசாயா சாப்டர் 65:15, நான் தெரிந்து கொண்டவர்களுக்கு நீங்கள் உங்கள் நாமத்தை சாப வார்த்தையாக பின்வைத்து போவீர்கள். கர்த்தராகிய ஆண்டவர் உன்னை கொன்று போட்டு தம்முடைய ஊழியக்காரருக்கு வேற நாமத்தை தரிப்பார். அந்த கடைசியில உள்ள அந்த வசனத்தை வாசிக்கும் போது தம்முடைய ஊழியக்காரருக்கு என்ன பண்ணுவாராம், வேற நாமத்தை என்ன பண்ணுவாரு, ஊழியம் செய்கிறவர்களுக்கு. இந்த உலகத்துல இன்னைக்கு நடக்கிற நிறைய ஊழியங்கள் வேதத்தின்படியான ஊழியங்களா அப்படின்னு பார்க்கும்போது ஆண்டவர் ஊழியக்காரர் ஊழியம் செய்த எதை அவர் குறிப்பிடுகிறார் சொல்லி புதிய ஏற்பாட்டில் அவரே சொல்றார். அந்த வசனத்தை நம்ம வாசிக்கலாம். ஆண்டவருடைய நாமத்தை 16ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்தை வாசிக்கும் போது மேத்யூ சாப்டர் 16:24, அப்பொழுது இயேசு தம்முடைய சீஷர்களை நோக்கி, ஒருவன் என்னை பின்பற்றி வர விரும்பினால் அவன் தன்னைத்தான் வெறுத்து தன் சிலுவையை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்ற கடவன். தம்முடைய சீஷரை பார்த்து சொல்றார், பொது ஜனங்களை பார்த்து இல்ல, சீஷரை பார்த்து. அப்படின்னா ஊழியத்துக்கு ஒப்பு கொடுத்தவங்க, ஊழியத்துக்கு வாஞ்சியா இருக்கிறவங்க, ஊழியம் செய்ய முடியாய் அழைக்கப்பட்டவர்கள் அவரோடு இருக்கிறாங்க 12 சீஷர்கள். இந்த 12 சீஷர்ல பார்த்து ஆண்டவர் சொல்றாரு பாருங்க, அப்பொழுது இயேசு தம்முடைய சீஷர்களை நோக்கி, ஒருவன் என்னை பின்பற்றி வர விரும்பினால் அல்லது ஒருவன் இந்த ஊழியத்தை செய்ய விரும்பினால் அவன் என்ன பண்ணணுமா, தன்னைத்தான் வெறுத்து தன் சிலுவை எடுத்துக்கொண்டு என்ன பண்ண கடவன், பின்பற்ற. ஊழியன்னாவே சிலுவைதான். ஆண்டவர் அற்புதம் செய்வார், மகிமைப்படுவார், தேவையை சந்திப்பார், பாதுகாப்பார், அதெல்லாம் ஒரு பக்கம். ஆனா ஊழியன்னாவே என்னதான், அது ஒரு சிலுவை என்பதை மறந்து விடக்கூடாது. ஆனா இன்னைக்கு நடக்கிற ஊழியத்துல சிலுவை இருக்குதா, பாடு இருக்குதா, தியாகம் இருக்குதா, அர்ப்பணிப்பு இருக்குதா,
அப்படின்னு சொல்லி நம்ம யோசிச்சு பார்க்கணும். அந்த மாதிரி ஒப்பு கொடுக்கிறவர்களை ஆண்டவர் என்ன பண்றாரு? ஆண்டவருடைய ஊழியத்துக்காக ஒரு பசியா இருந்தார், பட்னியா இருந்தார், தாகமா இருந்தார், களைப்பா இருந்தார். ஆண்டவர் தன்னுடைய ஊழியத்துல இதெல்லாம் கலந்துதான் ஊழியம். ஆண்டவருடைய கையினால அற்புதம் நடக்குது, ஆண்டவருடைய கையினால அதிசயம் நடக்குது. ஒருத்தன் வந்து கேட்கறான், நீ எங்க போனாலும் உங்க கூட வருவேன். அப்ப ஆண்டவர் சொல்றாரு, மனுஷகுமாரனுக்கு இந்த ஊழியத்துல தலை சாய்க்கிறதுக்கு என்ன இல்ல, இடம் கிடையாது. there is no comfortability. அந்த மாதிரி முற்றிலும் ஒப்பு கொடுத்து வரும்போது நிச்சயமாய் தேவன் என்ன பண்றாரு? தம்முடைய ஊழியக்காரருக்கு வேற ஒரு நாமத்தை என்ன பண்ணுவாராம்? கொடுப்பார். ஊழியம் என்பது நம்ம இஷ்டத்துக்கு நம்ம திட்டத்தின்படி செய்யறது பேர் ஊழியம் இல்ல. தேவனுடைய திட்டத்தை தேவனுடைய சித்தத்தின்படி அந்த நேரத்துல அந்த இடத்துல அவருடைய நாம மகிமைக்காக நம்ம செய்யும் போது நிச்சயமாய் ஆண்டவர் நமக்கு ஒரு புதிய நாமத்தை என்ன பண்ணுவாரு? தர வல்லவராய் இருக்கிறார் என்பதில் சந்தேகமில்லை. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. புதிய நாமம்னா அந்த நாம கனத்துக்குரியதாய் காணப்படும். அந்த நாமம் நமக்கு ஒரு மகிமையை கொண்டு வரும். அப்ப ஆண்டவர் இந்த நாட்கள்ல ஊழியம் என்ன என்பதை இங்க தெளிவாய் விளக்குகிறார். கர்த்தருடைய நாமம் இன்னைக்கு இருக்கிற ஊழியங்களை வந்து சிலுவன்றதே இருக்குதானே தெரியல. எல்லாமே ஆசீர்வாதம் 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 ஆசீர்வாதமே போகுது. ஆண்டவர் ஆசீர்வதிப்பார், அதுல மாற்றம் கிடையாது, இல்லைன்னு சொல்லல. ஆனா அது ஒருவன் என்னை பின்பற்றி வர விரும்பினால் முதல்ல அவன் எதை எடுக்கணுமா? பைபிள் இல்ல, சிலுவையை. ஆண்டவருடைய நாமம் பைபிள்னாவே சிலுவைதான். ஒருவன் என்னை பின்பற்றி வர விரும்பினால் என்ன பண்ணுமா? அவன் தன்னைத்தான் முதல்ல என்ன பண்ணணுமா? வெறுத்து தன் சிலுவையை எடுத்துக்கொண்டு என்ன பண்ண கடவன்? பின்பற்ற கடவன். நம்ம வேதத்துல சுமக்கிறோம். ஆனா அந்த வேதத்தை நம்ம எப்படி தெரியுமா பாக்குறோம்? சிலுவையா பாக்குறது இல்ல. இது ஒரு ஆசீர்வாதம். இதை வச்சு ஜோமனா எல்லாம் நடக்கும். இதை வச்சிருந்தா நமக்கு எல்லாம் நன்மை நடக்கும். உண்மை இல்லைன்னு சொல்லல. ஆனா பைபிள் கண்டைன்ஸ் பிளெஸிங் அண்ட் பெயின். அதுல பாடுகளும் இருக்கிறது, ஆசீர்வாதமும் இருக்கிறது. அப்ப உண்மையான ஊழியம் இந்த சிலுவையை உள்ளடக்கியா இருக்குது. இது ஆண்டவரே வாயத்திறந்து சொல்றாரு. 12 சீசர்களும் பின்னாடியே போறாங்க. கையை நீட்டினா அற்புதம், உட்கார்ந்தா அற்புதம், பார்த்தா அற்புதம், நின்னா அற்புதம். அதனால நம்மளும் இதுல கூட்டத்துல சேர்ந்துக்கலாம், நம்ம பேரும் கொஞ்சம் பிரபலமாகும். ஆண்டவர் அங்க தெளிவா சொல்றாரு தம்முடைய சீஷர்களை பார்த்து, ஒருவன் என்னை பின்பற்றி வர விரும்பினால் அவன் தன்னைத்தான் என்ன பண்ணணுமா? வெறுத்து தன் சிலுவையை எடுத்துக்கொண்டு என்ன பண்ண கடவன்? அந்த மாதிரி நிறைய வசனத்தை அவர் சொல்றாரு. தன் தாயாவது சகோதரியாவது என்னிலும் அதிகமாய் நேசிக்கிறவன் எனக்கு பாத்திரன் அல்ல. நேசிக்க கூடாதுன்னு சொல்லல. ஆண்டவர் சொல்ற ஒரு மெயினான காரியம், ஆண்டவருக்காக எதையும் இழக்கவும் ஆண்டவரை அதிகமாய் நேசிக்கிறதுக்கு பேர் தான் என்னது? ஊழியமா இருக்கிறது. நம்மளை நம்பி மனைவி, பிள்ளைங்க, சகோதரிகளை ஆண்டவர் தந்திருந்தாலும் ஆண்டவருடைய ஊழியம், ஆண்டவருடைய நாமம் வரும்போது நம்ம ஆண்டவருடைய நாமத்துக்கு மகிமையாய் நம்ம காணப்படும் போது நிச்சயமாய் கர்த்தர் எதையும் இழக்க விட மாட்டாரு. எல்லாவற்றையும் பெற்றுக்கொள்ள கர்த்தர் என்ன பண்றாரு? இழக்கம் செய்கிறார். என் நிமித்தமா எவைகளெல்லாம் இல்லங்களை விட்டவன் எவனா அவன் 100 மடங்கு பெற்றுக்கொள்கிறான். அப்படின்னா அவன் இழக்கக்கூடிய சூழ்நிலைகள் வரும். ஆனா ஆண்டவர் அதை திருப்பி தர வல்லவராயிருக்கிறார். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. அதனால இந்த நாள்ல ஆண்டவர் நமக்கு சொல்லுகிற வார்த்தை ஏசாயா 62:2 படி, ஜாதிகள் உன் நீதியையும் சகல ராஜாக்கள் உன் மகிமை என்ன பண்ணுவாங்க? காண்பார்கள். நீதியை செய்கிற ஜனங்களை ஆண்டவர் மகிமைப்படுத்தாம இருந்ததே இல்லை. வேதத்துல யாரெல்லாம் நீதியை செய்தார்களோ அவங்களெல்லாம் கர்த்தர் என்ன பண்ணியிருக்கிறாரு? மகிமைப்படுத்தி இருக்கிறார். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. அது மாத்திரமல்ல, கர்த்தருடைய வாய் சொல்லும் புதிய நாமத்தினால் என்ன பண்ணுவாங்க? அழைக்கப்படுவார்கள். கர்த்தருடைய ஆபிரகாம் ஆண்டவர் எப்படி அழைச்சாராம்? நீ ஆபிராம் என்னப்படாமல் ஆபிரகாம் என்னப்படுவாய். என்ன பண்ணுவ? ஜாதிகளுக்கு தகப்பனா என்ன பண்ணுவ? யூ பிகம் கால்ட் அஸ் a father of nation. உன்னை பெரிய ஜாதிகளுக்கு தகப்பனா எல்லாம் என்ன பண்ணுவாங்க? ஃபாதர் ஆஃப் நேஷன்ஸ் அப்படிதான் சொல்லுவார். ஆண்டோடைய வில்லியம் கேரின் ஒருத்தர் வந்தார் பல வருஷத்துக்கு முன்னாடி. அவருக்கு பேர் என்ன தெரியுமா? ஃபாதர் ஆஃப் மிஷினரிஸ். எல்லா மிஷினரிஸ்க்கும் அவர் தான் ஃபாதர். 40 மொழியில வேத வசனத்தை என்ன பண்ணார்? டிரான்ஸ்லேட் பண்ணார். நிறைய அயராத காரியங்களை செய்தார். அதனால வில்லியம் கேரின்றதோட ஃபாதர் ஆஃப் மிஷன்ஸ் அப்படின்னா எல்லாருக்கும் தெரியும். ஆண்டவர் ஒவ்வொரு புதிய பேரை என்ன பண்றாரு? கொடுத்து கனப்படுத்த விரும்புகிறார். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. அப்ப நம்முடைய நீதியை ஜனங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். ஒன்று, அப்படி அறிந்து கொள்ளும் போது அங்க என்ன நடக்குதுன்னா, ராஜாக்களும் உன் மகிமை என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, ராஜாக்களுக்கு மேல உன் மகிமை என்ன பண்ணும்?
வெளிப்படும். ஒரு ஊர்ல ஒரு உலகத்துல ராஜாவுடைய பேர் தான் பெருசா இருக்கும். அதுக்கு மேல ஒரு பேர் இருக்கிறதுக்கு அந்த ராஜா விட மாட்டான். ஆனா கர்த்தருடைய பிள்ளைகளுடைய பேரை ஆண்டவர் அதுக்கு மேல என்ன பண்ணுவாரு? பெருமைப்படுத்த ஆண்டவர் வல்லமையுடையவராக இருக்கிறார். இந்த காலவேளையில ஆண்டவரே, நானும் என்னை அர்ப்பணிக்கிறேன். என்னுடைய வாழ்க்கையில உமக்கு நீதியான காரியங்களை நான் செய்வேன். அது மாத்திரமல்ல, உமக்காக நான் ஊழியம் செய்வேன் என்று சொல்லி நம்ம பொருத்தனை செய்யும் போது நிச்சயமாய் கர்த்தர் நம்மை கைவிடாதபடி நம்ம இருக்கிற இடத்துல நம்முடைய பேரை ஆண்டவர் என்ன பண்ணுவாரு? பெருமைப்படுத்தி புதிய நாமத்தினால நம்மை அழைப்பார். புதிய அந்த நாமத்தில் ஆசீர்வாதங்களும் வல்லமை அடங்கி இருக்கிறது. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆண்டவர் விதமாய் இந்த நாட்கள் நம்மை ஆஸ்வதிக்க நாம் வாஞ்சிப்போம். தேவனிடத்துல ஒப்பு கொடுப்போம். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வாராக. கண்களை மூடி நம்ம ஜெபிப்போம். பரலோக பிதாவே, நன்றியோடு உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஐயா, உம்மை துதிக்கிறோம் ஐயா. ஆண்டவரே, உம்முடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் ஐயா. ஆண்டவரே, புதிய நாமத்தினால் நீ அழைக்கப்படுவா என்று சொல்லி ஏசாயாவில் ஆண்டவர் சொன்ன வார்த்தையின்படி புதிய ஏற்பாட்டிலேயும் பேதருடைய பெயரை நீர் மாற்றினீர். ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம் ஐயா. ஆண்டவரே, உம்முடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் ஐயா. ஒருவன் என்னை பின்பற்ற விரும்பினால் தன்னைத்தான் வெறுத்து தன் சிலுவை எடுத்துக்கொண்டு வரக்கூடவன் சொல்லி ஊழிய செய்களுடைய பெயரை நான் மாற்றுவேன் என்று சொன்னீரேப்பா. அதை போல ஆண்டவரே, பேதுரு புதிய ஏற்பாட்டு காலத்துல எல்லாவற்றையும் விட்டு விட்டு தன்னை வெறுத்து தனக்கு உண்டான எல்லா நன்மைகளை விட்டு உம்மை பின்பற்றினாரே. பவுல் தன்னுடைய வாழ்க்கையில சொல்லும் போது, லாபமா இருக்கிறவைகளோ அவைகளெல்லாம் கர்த்தருக்காக நான் நஷ்டம் என்ற குப்பையும் என்று எண்ணுகிறேன் சொல்லி எல்லாவற்றையும் விட்டு விட்டு உம்மை பின்பற்றினதுனால ஆண்டவரே, கர்த்தர் பவுலை ஆசீர்வதித்தீரே. அதுக்காய் ஸ்தோத்திரம் ஐயா. அப்பா, நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம் ஐயா. அப்படி நாங்கள் எங்களை ஒப்பு கொடுத்து நீர் எங்களுக்கு வைத்திருக்கிற அந்த புதிய நாமத்தை ஆண்டவரே நாங்கள் பெற்றுக்கொள்ள கர்த்தர் இரக்கம் செய்வீராக. உம்முடைய கரத்துல முற்றுமாய் நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். இந்த வார்த்தையை கேட்கிற ஒவ்வொருக்குள்ள ஒரு விசுவாசம் அர்ப்பணிப்பு உண்டாகட்டும். புதிய நாம் ஆண்டவர் எனக்குன்னு என்ன பேரை வச்சிருக்கிறாரு, எந்த பேரை எனக்கு தர விரும்புகிறார் சொல்லி நாங்கள் காத்திருந்து அதை பெற்றுக்கொண்டு அதன் மூலமாக இப்படி நாமத்தை மகிமைப்படுத்த ஆண்டவர் இரக்கம் செய்யும். துதிகன மகிமையெல்லாம் நமக்கு செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்ரி, என் முழுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்ரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்ரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென், ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அன்பின் ஐக்கியமும் சமாதானமும் சந்தோஷமும் இன்றும் என்றும் சதா காலமும் நம்மோடும் நம்முடைய குடும்பங்களோடும் நம்முடைய ஊழியங்களோடும் கர்த்தருடைய வருகை வந்து நிலைத்திருப்பதாக. ஆமேன், ஆமேன். இந்த ஊழியங்களுக்காய் ஜெபிக்கிற, கொடுக்கிற, தாங்குகிற, உழைக்கிற, உதவி செய்கிற யாவருக்கும் நாங்கள் தொடர்ந்து ஜெபிக்கிறோம். நீங்களும் இந்த ஊழியங்களுக்காய் தொடர்ந்து ஜெபிக்க முடியாய் இயேசுவின் நாமத்தினால உங்களை கேட்டுக்கொள்கிறோம். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. எங்களுடைய சபையானது பெங்களூர் பட்டத்தில் உள்ள லிங்கராஜபுரம் என்ற பகுதியிலே எண்ணூர் மெயின் ரோட்ல உள்ள SBI பேங்குக்கு முன்பதாக உள்ள சோபா ஸ்டோருடைய முதல் மாடியிலே காணப்படுகிறது. ஞாயிறு காலை 7 மணி முதல் 8:30 மணி வரை முதல் ஆராதனைக்காக இருக்கும். அதன் பின்பு 9 மணி முதல் 10 மணி வரை சண்டே கிளாஸ் ஊழியங்கள் இருக்கும். மற்றும் 10 மணியிலிருந்து 11 வரை இரண்டாவது ஆராதனை இருக்கும். வேற எந்த சபைக்கு நீங்கள் போகாதவர்களா இருந்தால் எங்களுடைய சபைக்கு வந்து எங்களுடைய ஆராதனை கலந்து கொள்ள முடியாது. உங்களை இயேசுவின் நாமத்தில் கேட்டுக்கொள்கிறோம். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. அது மாத்திரமல்ல, செவ்வாய்க்கிழமை பைபிள் ஸ்டடி இருக்கிறது. மாலை 7 மணி முதல் 8 மணி வரை முடிந்தவர்கள் கலந்து கொண்டு கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்ளுங்கள். அதே போல சனிக்கிழமை காலை 10 to 12 மணி வரை உபவாச கூட்டம் இருக்கிறது. நீங்கள் உபவாச கூட்டத்துக்கு வருவீர்கள் என்றால் நிச்சயமாய் நாம் சேர்ந்து ஜெபிப்போம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். அப்படியா, தேவனுடைய வார்த்தையை உங்களுக்கு தெரிந்தவர்களுக்கு ஷேர் செய்யுங்கள். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. அது மாத்திரமல்ல, எங்களுடைய போன் நம்பர் இதில் கொடுக்கப்பட்டிருக்கிறது. முக்கியமான ஜெப அவசர தேவைக்கு நீங்கள் போன் செய்வீர்கள் என்றால் உங்களுக்கு நாங்கள் எப்பொழுதும் ஜெபிக்க ஆயத்தமா இருக்கிறோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென், ஆமென்.